ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷி எலக்ட்ரானிக்ஸ், ஆவணங்கைகாட்டி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 இன்ச் ஜானி ஸ்பீக்கர் எப்படி காயில் கட்ட போகிறோம்னு பார்க்குறோம். இதுதான் அந்த ஸ்பீக்கர், இதுதான் நம்ம காயில் கட்ட போகிறோம். 12 இன்ச் ஸ்பீக்கரு, இதுதான் ஜானி ஸ்பீக்கர். காயில் கட்ட தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வரிசையாக. இதுதான் வாய்ஸ் காயில். இதோட 47.2 mm இதுதான் வாய்ஸ் காயில். இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் வாய்ஸ் காயில். இதுக்கு தேவையான ஸ்பைடர் 12 இன்ச்சு. இதுதான் 12 இன்ச்சு கோன் பேப்பரு. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரு. இந்த ஸ்பீக்கர் ஒட்ட யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அடால்ட்டு. இதில் மொத்தம் 2 லோஷன் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹாட் பண்ணணும். இது எஸ்ஆர் பேஸ்ட்டு. இது ஸ்பைடருக்கும் மேலே ஒட்டுற பேப்பருக்கும் இந்த கம் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இதுதான் நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற லீடு ஒயரு. இதோட சைஸ் 808. இதுதான் லீடுக்கு யூஸ் பண்ணுற கம்மு. இதோட நேம் T7000. இப்போ நம்ம காயில் செட் பண்ண போகிறோம். காயில் உரசாமல் இருக்கா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம காயில் நைஸாக உள்ளே இறங்கிருச்சு. நம்ம காயில் செட் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம ஸ்பைடர் ஓட்ட போகிறோம். நம்ம இதுதான் ஸ்பைடரு. ஸ்பைடர் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அடால்ட் 2 சொல்யூஷன் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஒரு சொல்யூஷன், ப்ளூ கலர் ஒரு சொல்யூஷன், ஒயிட் கலர் ஒரு சொல்யூஷன். ரெண்டு லோஷனையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு லோஷனும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாக இப்படி தான் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ண அடல்ட் எடுத்து ஸ்பைடரில் மிக்ஸ் தைக்க போகிறோம். ஸ்பைடரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பைடரில் அப்படியே ஃபுல் ரவுண்டில் அடல்ட்டை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணது இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே ஃப்ரேமில் எஸ்ஆர் பேஸ்ட் போடுறோம். பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வாய்ஸ் பேப்பரை இன்சர்ட் பண்ண போகிறோம். வாய்ஸ் பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டோம். வாய்ஸ் பேப்பர் மேலே இப்போ நம்ம அடால்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். அடால்ட் ஃபுல்லாக இந்த வாய்ஸ் பேப்பரில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த அடால்ட்டு காயறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா
குண்டு பல்பை வந்து வச்சு ஹீட் பண்ண போகிறோம். அதை இதான் இந்த ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் தான் அது. குண்டு பல்பை இதில் வைக்கிறோம், ஸ்பீக்கர் மேலே வைக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த குண்டு பல்பை ரிமூவ் பண்ணால் போதும். அடால்ட்டு காஞ்சிச்சா இல்லையான்னு ஃப்ரேம் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். காஞ்சிச்சு. லீடு போடுறதுக்கு இப்போ ஓட்டை போட போகிறோம். நல்லா 2 ஓட்டை போட்டுக்கணும், மேலே ஒன்று கீழே ஒன்று நல்லா போட்டுக்கணும். இப்போ நம்ம லீடு ஒயர் நம்ம தேவைக்கேற்ப அளவு எடுத்து வெட்டிக்கிறோம். இதுக்கு இந்த அளவு தான் தேவைப்படுது நமக்கு. அந்த அளவு அளந்து இப்போ நம்ம வெட்டுறோம். இது நமக்கு 2 தேவைப்படும். 2 ஒரே ஈக்குவலுக்கு வச்சு வெட்டிக்கிறோம். ஒன் பை ஒன்னாக அந்த ஹோலில் அந்த லீடு இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம லீடில் அந்த ஈரோலில் வச்சு சால்டர் பண்ண போகிறோம். இப்போ நல்லா சால்டர் பண்ணிக்கணும். அந்த காயில் உள்ள காப்பரை வேற அந்த ஒவ்வொரு லீட்லேயும் ஒன்று ஒன்று சால்டர் பண்ணணும். ரிமைனிங் அந்த காப்பர் வரை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கரோட பேக் சைடு இந்த கனெக்டர் 2 கனெக்டர் இருக்கு. இந்த 2 கனெக்டரில் நம்ம வந்து லீடை பற்ற வைக்க போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 லீடும் பற்ற வச்சாச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க லீடை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஸ்பீக்கர் கனெக்டர் லீடிங் போட்டாச்சு. இப்போ மேலே போட்ட லீடில் T7000 பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லீடு போட்டாச்சு. இனிமேல் உள்ள ஃபிலிம் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணிவிட்டு பேப்பர் உரசாதான் தட்டி பார்த்துக்கிறோம்.
ஸ்பீக்கரில் மொத்தம் 2 மாடல் இருக்குது. பேஸுக்கு வந்து பேஸ் ஒன்று இருக்கும், ஷார்ப் ஒன்று இருக்கும். பேஸுக்கு வந்து இது வந்து டஸ்ட் கப்பு இதுதான் போட்டுக்கணும். ஷார்ப்புக்கு வந்து டியூயல் கோனு இது போட்டோம்னா ஷார்ப் நல்லா வரும். இப்போ நம்ம ஜானி ஸ்பீக்கரில் வந்து நம்ம பேஸ் போட போகிறோம். ஸ்பீக்கர் லீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பேஸு, அதனால் வந்து நம்ம டஸ்ட் கப் போட்டுறோம். டஸ்ட் கப்பு ஜானி ஸ்பீக்கரில் வந்து சென்ட்ரல் ஹோல்ஸ் இருக்காது, அதனால் டஸ்ட் கப்பு ஒட்டினோம்னா ரிலீஸ் ஆகி பிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா டஸ்ட் கப்பில் நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். ஓட்டை போட்ட டஸ்ட் கப்பை அந்த ஸ்பீக்கர் சென்டர் மேக்னெட்டில் ஒட்டணும். டஸ்ட் கப்பில் எஸ்ஆர் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். டஸ்ட் கப்பு கொஞ்சம் நல்லா காயணும். ஜானி ஸ்பீக்கரில் மேலே ஒரு ரிங் வரும், இந்த ரிங்குக்காக எஸ்ஆர் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணிக்கணும் பேப்பரில், அப்போ தான் நல்லா காயும். அந்த ரிங் எடுத்து இப்போ அந்த ஹோல்ஸ் சென்டர் பார்த்து அப்ளை பண்ணுவோம். அந்த ஹோல்ஸை கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் ஸ்க்ரூ பண்ண முடியும் அந்த ஃப்ரேமில். ஹோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். போல்ட்டை நல்லா போட்டு டைட் பண்ணி ஃப்ரேமை ஆடாமல் வச்சு பார்த்துக்குவோம். ஸ்பீக்கர் கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு, மேலே ஃப்ரேமும் போட்டாச்சு. வாங்க ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம்.